பல வீடுகள்ல மனைவியா இருக்கவங்க தன்னோட கணவன் தன் வீட்டு உறவு முறைகள் பெயரையெல்லாம் எளிதா மறந்து போயிடுறாங்க, இல்ல ஞாபகமே வச்சுக்கிறது இல்லைன்னு கிண்டல் பண்றத பாத்திருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட கணவர் கேரக்டருக்கெல்லாம் தேவையான ஒரு துவையலை இன்னைக்கு செய்யலாமா? செய்து கொடுத்துட்டு என் பெரியம்மா பையன் பேர் என்ன, என் சித்தப்பா மகளோட பேர் என்னன்னு ஒரு குவிஸ் வச்சு பாருங்களேன். சட்டு சட்டுன்னு சொல்லிடுவாங்க பாருங்க. அதே போல நல்லா படிக்கிறான் ஆனா மார்க்கே வரல அப்படின்னு உங்க சன் அல்லது மகளை பத்தி எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறத விட இந்த ஒரு துவையலை டெய்லி கொஞ்சம் கொடுத்து பாருங்க உங்க பிள்ளைங்களுக்கு. ஞாபக சக்தி சும்மா உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அள்ளும், அதோட மார்க்கும் சும்மா ஜம்முன்னு அவங்களுக்கு வரும். அதான் வியூவர்ஸ், ஞாபக சக்திக்கே பேர் போல வல்லாரை துவையல் செய்யலாமா இன்னைக்கு? மார்க்கெட்ல சும்மா ஒரு கொத்து 5 ரூபாய் தான். ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து இப்படி நீளமான காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா நீட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது தேவையான பொருளை எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? வெங்காயம், துருவின தேங்காய், நல்லா நறுக்கி வச்ச ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் உப்பு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த கவனிங்க. துவையல்னு சொன்னாலே நல்லா நம்ம புளிதான் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதான பிரதானம். ஆனா வல்லாரைக்கு புளின்னா ஆகாது. சோ புளிக்கு பதிலா தக்காளி சேர்த்துக்கணும். அதுதான் இந்த வல்லாரை துவையலுக்கே ஒரு ஹைலைட். இப்போ தேவையான பொருட்களை வரிசையா பார்த்துடலாமா? நறுக்கி வச்ச தக்காளி 1 கப், நல்லா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தின சின்ன வெங்காயம் 1 கப், தேவையான அளவு உப்பு, ஒரு 4-5 பீஸ் பூண்டு, அதுக்கப்புறம் சின்னதா நறுக்கி வச்ச இஞ்சி, துருவின தேங்காய் கொஞ்சம், காய்ந்த மிளகாய் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் 6-8 வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு கொத்து வல்லாரைக்கு. இப்போ எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1-1.5 அளவுக்கு ஸ்பூன் எண்ணெய், 1.5 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம், நல்லா மிதமான தீயிலேயே எல்லாத்தையும் வதக்கணும். சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் மிதமா வதக்கிக்கலாம். அடுத்து காய்ந்த மிளகாய், அதையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். வாசம் வரும் வரை கொஞ்சம் வதக்கினா போதும். மிதமான தீயிலே வச்சு வருங்க, நல்ல வாசனை வரும். அதுக்கு அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா நறுக்கி வச்சிருக்க தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம், மீடியமா வதக்கினா போதும். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, அதையும் போட்டு நல்ல வாசம் வரும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும், மணமா இருக்கும் இந்த வாசனை. அடுத்து துருவி வச்சிருக்க தேங்காயும் அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. பார்க்கும்போது எவ்வளவு கலர்ஃபுல்லா மாறிக்கிட்டு வருது இல்லையா எல்லா ஐட்டமும் சேரும் போது. அடுத்தது நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க வல்லாரை இலைகளை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். பொறுமையா வதக்குங்க, மிதமான தீயில வச்சுக்கோங்க அடுப்பு. நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்ச நேரமே நீங்க மெதுவா சிம்ல வச்சு வதக்கலாம். இவ்வளோ எல்லாம் போட்டிருக்கமே நினைக்காதீங்க, வதங்கினப்புறம் பாருங்க எல்லாமே கொஞ்சமா ஆயிடும். இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. வதக்கின பொருட்கள் எல்லாம் ஒரு தட்டுல கொஞ்ச நேரம் நல்லாவே ஆற விடுங்க. 1/2 மணில இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அது நல்லா ஆறுனாதான் நல்லது. ரொம்ப சூடா மிக்சியில போட்டு அரைக்க கூடாது, அந்த டேஸ்ட் கெட்டு போயிடும். ஸோ அதனால நல்லாவே ஆறுனதுக்கு அப்புறமா, இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான். முதல்ல ஒரு சுத்து நல்லாவே சுத்தி அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு
ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கெட்டியா வேணுமோ அவ்வளவு கெட்டியா அரைச்சுக்கோங்க. நமக்கு சுவையான வல்லாரை துவையல் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஒரு ரசம் வச்சுக்கோங்க அல்லது தயிர் சாதம் வச்சுக்கோங்க. இல்லையா தோசை இட்லிக்கு குழந்தைங்களுக்கு தொட்டுக்க கொடுங்க. ரொம்ப 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 சுவையான வல்லாரை துவையல் ரெடி ஆயிருச்சு. அதுவும் தக்காளி போட்டதுனால அதனுடைய சுவையே இப்ப வேற மாதிரி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் செய்து பார்த்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வியூவர்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லான வல்லாரை துவையல் அருமையா இருக்கு இல்லையா? ஞாபக சக்தி எல்லாம் நல்லா தூண்டி விட்டுடும். குழந்தைகளுக்கு பசியின்மை இருந்தா அதையும் நல்லாவே பசிக்க வைக்கும் அடுத்த வேளைக்கு. நிச்சயமா இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வியூவர்ஸ். உங்க எல்லாருக்கும் இந்த வல்லாரை துவையல் செய்முறை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க வியூவர்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல வரும். திரும்பவும் வாங்க, இன்னொரு செய்முறையில பார்ப்போம். சந்தோஷமா இருப்போம். நன்றி.